நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்தடிக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலைப்பதிருங்கள். இதோ நீங்கள் குற்றம் சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கடனாளியா இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்கிறேன். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து திருப்பி எழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விட்டு சென்ற எல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நீங்கள் நன்றாய் ஓடுவீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவர் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புலிப்புள்ள கொஞ்சம் மாவானது விசத்த மாவனத்தையும் உபப்படும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்கு உங்களை குறித்து நம்பிக்கையா இருக்கிறேன். உங்களை கலந்துகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை ரசிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவை பற்றி இடங்கள் குறைந்திருக்குமே. உங்களை கலந்துகிறவர்கள் தரிக்கொண்டு போனால் நலமாயிருக்கும். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழைத்து கழுவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்சத்தை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகளை ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளிநடத்தமாயிருக்கின்றன. அவையாவன விசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பிள்ளை சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வீதிகள், பலிநாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். ஆவின்கடியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நம்பிக்கை, பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அழைத்திருக்கிறார்கள். நாம் ஆவினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடப்போம் கடவோம். வீண் புகழ்ச்சி விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எழுத்தினாலே அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆப்பியத்திற்கு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதியுள்ளவர்களுமா இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையில் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். நாம் நியாயத்திற்கப்படும் போது உலகத்துடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிருஷ்டிக்கப்படுகிறோம். ஆமென்.